பேங்க் மேனேஜர் செர்ஜியோ காட்டுறாங்க. இவருக்கு வெங்காயம் மாதிரி ஒரு பையன், மிளகா மாதிரி ஒரு பொண்டாட்டி, புருஷனை சோற கூட முழுங்க விடாம நாக்கு மேல விஷத்தை வச்சுக்கிட்டே இருப்பா. இவளுக்கு எடுபடி வேலை செஞ்சு இவ கூட ஏனோ தான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. என்ன வாழ்க்கடா. நம்ம அலெக்சாண்டர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு. இவரு கிளாஸ் எடுக்கிற அதே கிளாஸ்ல நைனா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போதான் நமக்கே தெரியுது படிக்கிற பொண்ணையே ப்ரொஃபசர் உஷார் பண்ணிட்டாருன்னு. நைனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மைனா அழுக்கா இருக்கிற அந்த ப்ரொஃபஸரை எப்படி உஷார் பண்ண, எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறியான்னு இவளை போட்டு கலைக்கிறா. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சது அலெக்சாண்டர் நைனாவை மீட் பண்ணி இன்னும் 2 நாள்ல பேங்க்ல கடனை கட்ட சொல்றாங்க. ஆனா என்னால கட்ட முடியாது, நீ உடனே பேங்க்குக்கு போய் 3 மாசம் டைம் கேளுன்னு இவள அனுப்புறான். இவளும் பேங்க்குக்கு போறா. அங்க பேங்க் மேனேஜர் யாருன்னு கேட்டு இவ உள்ள போய் பார்த்தா நம்ம செர்ஜி. ஐயோ, இவனை போய் புறம்போகுன்னு திரிட்டோம், இவன் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணான்னு இவன் மூச்சிக்கிட்டு இருக்க. இவனும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பேங்கோட ஓனர் உள்ள வரான். எல்லாரும் அவனுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த ஓனருக்கு சொந்தமான சூதாட்ட கிளப்புக்கு செர்ஜியோ நைனாவையும் கூடவே ஓடிக்கிட்டு போறான். இந்த கேரட் ஓனர் நைனாவை விளையாட சொல்றான். ஆனா அவ கையில 10 பைசா கூட இல்ல. ஆனாலும் இந்த கேரட் ஓனர் விளையாட சொல்றான். இவ்வளவு விளையாடுறா. ஆனா 5 லட்சம் ஜெயிச்சிட்டா. பணத்தை